ஹை நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற முடக்கத்தான் கீரையை பறித்து தோசை பண்ண போகிறோம். முதல்ல முடக்கத்தான் விதையை சின்ன சின்ன தொட்டியில் போட்டிருந்தோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா கிரவுண்டில் தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சுட்டேன். யூஸ்வலாக நம்ம கீரைக்கார மாட்டை தான் வாங்குவோம். ஆனால் வீட்லேயே கிடைக்கிற கீரை சூப்பர் ஃப்ரெஷ் தான். போன வருஷமும் சூப்பராக வந்திருந்தது. போன வருஷம் டைம் இல்லாததுனால அப்படியே பறிக்காமல் விட்டுட்டேன். வின்டரில் சுத்தமாக செடியெல்லாம் போயிடுச்சு. கிராமங்கள்லாம் வேலி ஓரத்தில் நிறைய படர்ந்து கிடக்கும். அப்படியே கொடியோடு எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து இலையை பிச்சு எடுத்துப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட 5-6 செடி தான் இருக்குது. அதனால் நான் இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்க போகிறேன். இது ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதோட விதை பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த செடிக்கு இன்னொரு பேர் பலூன் வைன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது செடியிலேயே காஞ்சி ப்ரௌன் கலராக ஆகிடும். இதுக்குள்ளே கருப்பு கலரில் விதை இருக்கும். போன வருஷம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொஞ்சம் விதை கொடுத்தாங்க. அதை போட்டு தான் சூப்பராக வளர்ந்துருக்கு. பலூன் மாதிரியே தான் இருக்கும். தோலை பிச்சு எடுத்தோன்னாக்கா உள்ளே 2-3 விதை இருக்கும். விதைக்கு பறிக்கும்போது மேலே உள்ள தோல் காஞ்சி பழுப்பு கலரில் ஆகிடும். பாருங்கள், விதை இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ கீரை கிடச்சிது. பெரிய பெரிய காம்பு பூவெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசி உளுத்தம்பருப்பு ஊற வச்சிடலாம். கீரை க்ளீன் பண்ணி எடுத்ததில் 2 கைப்பிடி தான் கிடச்சிது. கீரை கம்மியாக இருக்கிறதுனால அரிசி பருப்பும் கம்மியாக தான் ஊற வைக்க போகிறேன். எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வீசம்படி இது. நான் இதில் தான் இன்றைக்கி அரிசியும் உளுந்தும் அளந்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த மெஷரிங் கப் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி 4 வீசம்படி, முழு உளுத்தம்பருப்பு 1 வீசம்படி, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரிசி உளுத்தம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இது அப்படியே இட்லி அரிசியில் சேர்த்துக்கிட்டா சரியாக அரைப்படாது. மிக்சியில் ஒரு சுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சுத்து போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் சேர்த்துடலாம். அரிசி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அரைச்சி வச்ச கீரையை சேர்த்துடலாம். அரிசி மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்கு. அடுத்தது உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. உளுந்து அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கிரைண்டரை நல்லா கழுவி மாவில் சேர்த்துடலாம். மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். மாவு நல்லா புளிச்சு வரத்துக்கு 7 to 8 மணி நேரம் ஆகும். மூடி போட்டு வச்சிடலாம். மாவு நல்லா இப்போ புளிச்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு பார்க்குறதுக்கே பச்சை கலரில் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இட்லியை ஊற்றிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இட்லியை ஊற்றிடலாம். இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக இட்லி வெந்துருச்சு. ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி தொட்டுட்டு எல்லா இட்லியும் எடுத்துடலாம். இப்போ சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை பண்ணிடலாம். மாவு இட்லி பதத்தில் இருக்கிறதுனால தனியாக பவுலில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கல்லில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பார்க்கலாம். கல் ரெடி ஆகிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இன்னொரு தோசை போட்டுடலாம். ஒரு இட்லி எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரியே நீங்களும் முடக்கத்தான் கீரை வச்சு இட்லி தோசை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கிட்டா நல்லது. எங்கள் பாட்டி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தோலோடு இருக்கிற பூண்டு பல்லோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து பட்டை மிளகாவோ இல்லைன்னா சாம்பார் தூளையோ அம்மிக்கல்லில் வச்சு நசுக்கி கொடுப்பாங்க. அதோட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி முடக்கத்தான் தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிடுவோம். இதுக்கு கடலை சட்னியும் சூப்பராக இருக்கும்.
என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.